Exercise 2.1 first sum. Simplify the following. இதில் 6 sum இருக்குது. எல்லாத்துலேயுமே I powerன்னு இருக்கும். இல்லை ஐங்கிறது இமேஜினரி நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 டைப் உண்டு. ஃபஸ்ட்டு வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பர் அப்படின்னா நம்பர் லைனில் இருக்கிற எல்லா நம்பரும் சொல்லுவோம். -1 -2 -3 0 1 2 3 எல்லாமே. இமேஜினரி நம்பர் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அது இமேஜினரி நம்பர். இப்போ ரூட் 25ஓட வேல்யூ 5ன்னு சொல்லுவோம். ரூட் ஆஃப் -25ஓட வேல்யூ 5iன்னு சொல்லுவோம். இதுதான் இமேஜினரி நம்பர். இதில் I பவர் 0ஓட வேல்யூ 1, I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ -1, I க்யூபோட வேல்யூ I ஸ்கொயர் இன்ட்டு I போடுவோம். I ஸ்கொயரோட வேல்யூ -1, -1 இன்ட்டு I I பவர் 4ஓட வேல்யூ I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் போடுவோம். இப்போ -1 இன்ட்டு -1 +1. இந்த 5 இது தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு சம் I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950. இது எல்லாத்துலேயுமே நம்ம 4 இன்ட்டு 4 எழுதுவோம். ஏன் அப்படின்னா I பவர் 4ஓட வேல்யூ 1 பவர் எனிதிங் 1 தான். அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படி எழுதுகிறோம். இப்போ I பவர் 4 இன்ட்டு இந்த 1947 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி எழுதிருப்போம். இப்போ I பவர் 4 இன்ட்டு 4 4s are 16, 8 4s are 32, 6 4s are 24. ரிமைனிங் 3 இருக்கும், அதை I பவர் 3ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் I பவர் 4 இன்ட்டு 4 4s are 16, 8 4s are 32, அப்புறம் 30 இருக்கும் இங்கே, 7 4s are 28, ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ I ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ I பவர் 4ஓட வேல்யூ 1 பவர் எனிதிங் 1 தான். இப்போ 1 இன்ட்டு I க்யூப் ப்ளஸ் 1 இன்ட்டு I ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ I க்யூப் ப்ளஸ் I ஸ்கொயர் இது மட்டும் தான் வரும். I க்யூபோட வேல்யூ என்னது? -i ப்ளஸ் I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்புறம் இந்த மைனஸ் இங்கே கொண்டு வரோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ -1 -i இதான் ஆன்சர். செகண்ட் சம் I பவர் 1948 I பவர் -1869. இதுவும் அதே மாதிரி எழுதுகிறோம். I பவர் 4 இன்ட்டு 4 4s are 16, 8 4s are 32, 7 4s are 28. அப்படியே கேன்சல் ஆயிரும். -I பவர் 4 இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்கிறனால நம்ம மைனஸ் போடுறோம். -4 4s are 16, 6 4s are 24, 7 4s are 28. இங்கே 9 இருக்குது. இப்போ ரிமைனிங் 1 I பவர் -1 இல்லை மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடுறோம். இப்போ I பவர் 4ஓட வேல்யூ 1 தான். அப்போ 1 மைனஸ் இதுவும் 1 தான். எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன இருக்குன்னா I பவர் -1. அப்போ I பவர் -1 நம்ம 1/iன்னு எழுதலாம். இதுக்கு பிறகு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ I -1/iன்னு இருக்கும். இதை நம்ம ஐயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஐயோட வேல்யூ கீழே இருக்குது. இப்போ கீழே இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்குங்காங்க ஐயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ I இன்ட்டு I ஸ்கொயர் -1 இன்ட்டு I பை I இன்ட்டு I ஸ்கொயர். இல்லை I ஸ்கொயரோட வேல்யூ -1 -i பை -1. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + I தான் ஆன்சர். தேர்டு சம் சமேஷன் ஆஃப் n = 1 to 12 I பவர் n. அதாவது I பவர் 1 + I பவர் 2 + I பவர் 3 + அதே மாதிரி 12 வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ -1 ப்ளஸ் I க்யூபோட வேல்யூ -i ப்ளஸ் I பவர் 4ஓட வேல்யூ +1. இப்போ +1. இப்போ 12ங்கிறது 4 டேபிளில் கேன்சல் ஆகும். அதனால இதே மாதிரி தான் நமக்கு 3 டைம்ஸ் வரும். அப்போ இதை மட்டும் நம்ம சம் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ I ப்ளஸ் I இருக்குது, இங்கே -i 2 கேன்சல் ஆயிரும். -1 + 1 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 0ன்னு வந்துடும். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணாலும் 0 தான். அப்போ 0 தான் ஆன்சர். ஃபோர்த்து சம் I பவர் 59 ப்ளஸ் 1/I பவர் 59. இப்போ I பவர் 59 ப்ளஸ் இதை மேலே கொண்டு வரும். அதனால் I பவர் -59. இதுக்கப்புறம் இது அதே மாதிரி தான் 4 இன்ட்டுன்னு போடுறோம். அப்போ I பவர் 4 இன்ட்டு 1 4 is 4, ரிமைனிங் 1 இருக்கும். 4 4s are 16, ரிமைனிங் 3. அப்போ I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 அதே தான் வரும், ஆனால் மைனஸ் மட்டும் வரும். I பவர் 4 இன்ட்டு -14 I பவர் -3ன்னு வந்துடும். அப்புறம் I பவர் 4ஓட வேல்யூ 1 தான். அப்போ இது மட்டும் எழுதுவோம். I பவர் 3 ப்ளஸ் I பவர் -3ன்னு எழுதுவோம். I பவர் 3ஓட வேல்யூ என்னது? -i ப்ளஸ் I பவர் -3 இருக்குது. அப்போ -i ஹோல் பவர் -1ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ -i இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ I பவர் -1 இருக்குது, அதனால் நம்ம 1/iன்னு எழுதிக்கிறோம். இதில் வந்து நம்ம போன சம்மில் வந்து எல்சிஎம் எடுத்துருப்போம். இதில் வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம ஐயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ -i 1 இன்ட்டு I பை I இன்ட்டு I ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கப்புறம் -i அப்படியே போட்டிருக்கோம். இது வந்து I ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ்
ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐன்னு வரும். கேன்சல் பண்ணால் 0. இதான் ஆன்சர். 5th சம் I இன்ட்டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ க்யூப் இன்ட்டு அதே மாதிரி I பவர் 2000 வரை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பேஸ் சேமாக இருந்தால் நம்ம பவரை ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்துலேயுமே I காமனாக தான் இருக்குது. அதனால் I பவர் 1 + 2 + 3 + up to 2000 போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபார்முலா, லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம். அதாவது I பவர் n இன்ட்டு n + 1/2 இதான் ஃபார்முலா. இந்த லாஸ்ட் நம்பர் தான் என்ன. இப்போ I பவர் 2000 இன்ட்டு 2000 + 1/2ன்னு இருக்கும். இல்லை 2000 2ஆல் கேன்சல் பண்ணால் 1000 வந்துடும். அப்போ I பவர் 1000 இன்ட்டு 2000 + 1 2001. இதுக்கப்புறம் இதை நம்ம 4 இன்ட்டுன்னு எழுதுகிறோம். இப்போ I பவர் 4 இன்ட்டு 2 4s are 8, ரிமைனிங் 2 20 இருக்கும். 5 4s are 20, அப்புறம் 0 ஹோல் பவர் 2001. அப்புறம் I பவர் 4ஓட வேல்யூ 1. அப்போ 1 பவர் 2001 அதுவும் 1 தான். இதான் ஆன்சர். 6th சம் சமேஷன் ஆஃப் n = 1 to 10 I பவர் n + 50. அதே மாதிரி தான் நம்ம அந்த சம்மில் வந்து அப் டு 12 பார்த்துருப்போம். அது 4 டேபிளில் கேன்சல் ஆகும். இங்கே 10 இருக்குது, கேன்சல் ஆகாது. 8 வரை தான் கேன்சல் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சமேஷன் ஆஃப் n = 1 to 8 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். I பவர் n + 50 ப்ளஸ் இங்கே I பவர் 9ம் 10ம் தனியாக எழுதுகிறோம். இப்போ n-க்கு பதிலாக 9 போட்டோன்னா I பவர் 9 + 50 I பவர் 59 வந்துடும். 10 + 50 60 ப்ளஸ் I பவர் 60 இதை தனியாக எழுதிக்கிறோம். இப்போ நம்ம 4 டேபிளில் கேன்சல் ஆகுது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0 தான். அதனால் நம்ம இதை எழுத வேண்டாம். இதை 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இப்போ I பவர் 59 ப்ளஸ் I பவர் 60 இதுக்கு நம்ம 4 இன்ட்டுன்னு எழுதுகிறோம். I பவர் 4 இன்ட்டு 1 4 is 4, ரிமைனிங் 1 19 இருக்கும். 4 4s are 16, ரிமைனிங் 3. அப்போ I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 இன்ட்டு 1 4 is 4, ரிமைனிங் 2. 5 4s are 20. அப்புறம் I பவர் 4ஓட வேல்யூ 1 தான். இப்போ 1 பவர் 14ம் 1 தான். அப்புறம் I க்யூபை மட்டும் எழுதியிருக்கோம். I க்யூப் ப்ளஸ் I பவர் 4ஓட வேல்யூ 1 தான். 1 I க்யூபோட வேல்யூ -i + 1 1 - i தான் ஆன்சர்.